வீட்டை சுற்றி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஆராய பார்க்குறாங்க. அப்போ அவங்க கண்ணில் வந்து ஒரு பைக்கோட ஆர்சி புக்கு கிடைக்குது. இப்போ காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்சி புக் கிடந்தது இல்லையா, அந்த ஆர்சி புக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பாருல அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து அஞ்சல் பகுதியில் வந்து உங்கள் பைக்கோட ஆர்சி புக் கிடந்துச்சு, அது ஏன் கிடந்துச்சு, எதுக்கு கிடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இங்கே நடந்த நிகழ்வு எதுவுமே சொல்லாமல் வந்து கேட்குறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, திருவனந்தபுரத்தில் பழைய பைக் சேல்ஸ் பண்ணுற ஒரு கடையில் வந்து என்னோட பைக்கை வந்து சேல்ஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட் கொடுக்கும்படி நான் வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து யாருக்கோ வித்துட்டதா சொல்லி எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த கடை பேரை கேட்குறாங்க. அந்த கடை பேரையும் வந்து அவர் சொல்லிடுறாரு போலீஸ் அதிகாரிகளுக்கு. இதனை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் திருவனந்தபுரம் போகிறதோட அங்கே உள்ள மேனேஜர் எல்லாத்துட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆர்சி புக் சம்மந்தமான ஒரு பைக்கை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, தகவல் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. பழைய பைக்கு தானே சார், அதனால் வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் டாக்குமெண்ட்லாம் எதுவும் கேட்கல, அவங்க 2 பேர் வந்தாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னொரு விஷயம் பிடிப்படி, என்னடா ஒரு ஆள் தானே வாங்கியிருக்கணும், இன்னும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி உங்கள் உள்ளே இருக்க ஆட்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லாத்துட்டையுமே வந்து டிவில் குமாரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதாவது அவர் டிவில் குமாரை விசாரிக்க போனாங்க இல்லையா, அப்போ அவரோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாராவது வந்து பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போ அங்கே உள்ள வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆமாம் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டிடுறாரு. உடனடியாக வந்து இன்னொருத்தரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொருத்தர் வந்து ஞாபகம் இல்லைங்க, அவரோட ஃபோட்டோ இருந்தால் வேணால் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து அன்னைக்கு இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. இவர் வந்து இங்கனுக்குள்ள பைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் போயிட்டு வந்து பணம் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்தார். அவர் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்த பணத்தை வச்சு தான் இங்கே பைக்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து காவலர்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது.